ஹாய் தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியா வந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். என்பது உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு சமிக்கைகளையும் இன்று வரை காண முடியாமல் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திட்டமில்லாமல் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அழுத்தங்களை சேதப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. அமெரிக்கா மட்டுமில்லை, இஸ்ரேலும் அதே தான் செய்கின்றது. ஈரான் மீதும் லெபனான் மீதும் களநிலை எவ்வாறு இருக்கின்றது கூறுவீர்களா அரசு? கள நிலைமை அப்படியே தான் இருக்கின்றது. அதாவது அப்படியே நான் கூறும்போது தாக்குதல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஈரான் அதாவது ஒரு ஸ்லோ ஃபேஸ்ல என்று சொல்வார்கள், மெதுவாக தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறபடியால் அந்த வளைகுடா நாடுகளோ இஸ்ரேலின்றையோ இயல்பு நிலை முற்று முழுதாக முடங்கி போய்த்தான் இருக்கின்றது. கூதிஸ் அமைப்பினர் இன்று எலியட் துறைமுகத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதே நேரம் இஸ்ரேலின் பல பகுதிகளில் இன்று மாலையும் குண்டுகள் ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருக்கின்றன. முன்பு ஏவுகணைகள் வரும்போது இவர்களிடம் நீண்ட தூர ரடார்கள் இருந்தவை. அந்த ரடார்கள் மூலம் ஏவுகணைகள் துல்லியமாக எங்கு விழும் என்று சொல்லி அந்த இடத்து மக்களை மட்டும்தான் ஷெல்டர் பதுங்கூலிகளுக்கு அனுப்புவார்கள். இப்போது இவர்களால் அதை அந்த ரடார்கள் எல்லாம் ஈரான் அழித்து விட்டது. எங்கு விழும் என்று தெரியாதபடியால் கிட்டத்தட்ட 72% மக்கள் அடிக்கடி இஸ்ரேல் சனத்தொகையில் 72% மக்கள் அடிக்கடி இந்த பதுங்கூலிகளுக்குள் ஓட வேண்டி இருப்பதாக கூறப்படுகிறது. எங்கு விழும் என்று சொல்ல முடியாததால் எல்லோரையும் இப்போது இஸ்ரேல் அடிக்கடி இவாக்குவேட் பண்ண வேண்டி இருக்கிறது. இன்று மாலை விழுந்த ஏவுகணைகள் ஹைஃபா பகுதியாக இருக்கலாம், சவுத் இஸ்ரேலாக இருக்கலாம், சென்ட்ரல் மத்திய இஸ்ரேலாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் கடும் சேதங்கள் ஏற்பட்டதாகவும் 4 பேர் காயமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். இதுவரையில் 7150 பேர் தங்கள் காயமடைந்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் ஹுசேன் தீவு பகுதியில் மீது MQ-9 ரெப்டர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. UAE பஹ்ரைன் பகுதி மீதான தாக்குதல்களும் இன்று நடைபெற்றிருக்கின்றன. அந்த ஹப்ஸ்டன் NGL பிளான்ட் சேதமடைந்திருக்கின்றது. நீங்கள் பார்க்க அந்த அபுதாபி பகுதியில் கேஸ் பிளான்ட் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் அது இப்போது 2வது நாளாகவும் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பஹ்ரைன் கேஸ் எரிசக்தி நிலையமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த UAE டேட்டா சென்டரையும் தாக்கி இருக்கிறார்கள். ஈரான் 3 வான் நிலையங்கள் உட்பட பல பகுதிகளிலே ஈரான் மீதும் இன்று தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதே சமயம் F-35 ரக அதாவது 5ஆம் தலைமுறை விமானம் ஒன்று அவசரமாக, அதாவது ஈராக் எல்லையில் அந்த விமானம் அவசரமாக 7700 கோட் என்று சொல்றது எமர்ஜென்சி கோட், அதை அவசரமாக அனுப்பி இருக்கின்றது. அதை அனுப்பிய பிற்பாடு அந்த விமானம் தாழ்வாக பறந்திருக்கின்றது. தாழ்வாக பறந்த பிற்பாடு அந்த விமானம் திரையிலிருந்து மறைந்து விட்டதாக அந்த ஃபிளைட் டேட்டா 24 அந்த இணையதளம் தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அந்த டேட்டா பேஸ்ல யாரும் போய் எந்த பிளேனையும் பார்க்கலாம், எங்கெங்க இருக்கிறது அது அப்படியே லைவா அப்டேட் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதே போல இப்போது இஸ்ரேலின் ஜெருசலம் போஸ்ட் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. என்னன்னு சொன்னால், இஸ்ரேலின் எரிசக்தி நிலையங்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்பதை ரஷ்யா ஒரு மேப் போட்டு ஈரானிடம் கொடுத்திருப்பதாகவும், ஈரான் அதற்கேற்ற மாதிரி அந்த தாக்குதலை நடத்துவதாகவும், இஸ்ரேலின் எரிசக்தி அதாவது மின் சக்தியை முற்றாக முடக்குவதற்கு ரஷ்யா தான் இந்த திட்டத்தை வழங்கி இருப்பதாகவும் இப்போது ஜெருசலம் போஸ்ட் கூறியிருக்கின்றது. இந்த சண்டையில் இப்பதான் முதல் முறையாக ஜெருசலம் போஸ்ட் அதாவது இஸ்ரேலின் ஒரு ஊடகம் ஒரு முக்கிய ஊடகம் ரஷ்யாவை நேரடியாக இந்த போருக்குள் குற்றஞ்சாட்டி இருப்பது இதுதான் முதல் தடவையாக இருக்கின்றன. ஆனா எல்லோருக்கும் தெரியும், ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கான முழு உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், நேற்றைய தரையிறக்கம் என்பது, அதாவது ஒரு வான்படை கேர்னல் அதிகாரியை மீட்பதற்கான மேற்கொள்ளப்பட்ட தரையிறக்கம் தொடர்பாக தொடர்ச்சியாக தகவல்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன.
இன்னும் அது தொடர்பான மாயைகள் விலகவில்லை. பெருமளவான இதுவரையில் வந்த தகவல்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 15 விமானங்களை அமெரிக்கா இழந்திருக்கின்றது. மொத்தமாக 36 தொடக்கம் 40 விமானங்கள், அதாவது 36 நாள் போரில் 36 தொடக்கம் 40 விமானங்களை அமெரிக்கா இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. என்று சொல்ல போனால் ஒரு நாளைக்கு ஒரு விமானம் என்ற சராசரி விகிதத்தில் இந்த சண்டையில் விமானங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. பெருமளவானவற்றை அவர்கள் இப்போது மறைப்பதாக கூறப்படுகின்றது. களமுனை இவ்வாறுதான் தொடர்ச்சியாக களமுனை தீவிரமாகத்தான் இருக்கிறது. இஸ்ரேல் இன்னும் ஒரு நாட்டை குறை கூறுகின்றது என்றால் நிச்சயமாக அவர்களுடைய இழப்பு, அந்த வலி இப்பொழுது உணரத் தொடங்கி இருப்பார்கள் போல்தான் நான் உணர்கிறேன் நீங்கள் கூறும் பொழுது. என்றால் நீங்கள் கூறிய போல் இதுவரையில் எந்த ஒரு நாட்டையுமே இவர்கள் குறை கூற தயங்குவார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் எதிர்ப்பு வரும் என்று. ஆனால் இப்போ நீங்கள் கூறியதை பார்த்தால் ரஷ்யா எவ்வாறு செயல்படுவதால், துல்லியமாக செயல்படுவதால் தான் ஈரானும் அந்த சரியான இலக்குகளை அடிக்கக்கூடியதாக இருக்கின்ற விடயங்கள். ஆனால் அங்கே நெட்டனியாக அவர்களுடைய பகுதியில் அந்த விதமாக இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக அவருக்கு ஒரு சினமூட்டும் வகையில் இந்த போர் வந்து கொண்டிருப்பது போல் இருக்கின்றது. எரிஞ்சு விழுகின்ற தன்மைகளில் நாங்கள் இதற்கு முதல் பாய்ந்து விழுவார்கள் ஊடகவியலாளர்கள் மீது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றும் கூட பிடிக்காத விடயங்களை நடக்கின்றது என்றதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். என்ன கூறினார் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இன்று இடம்பெற்ற அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்த அவரும் கருத்து தெரிவித்திருக்கிறார். போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெசத்தும் கருத்து தெரிவித்திருக்கின்றார். முப்படைகளின் பிரதானி ஜெனரல் டான் ஹெய்னும் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதுல ட்ரம்ப் அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் பல வில்லங்கமான கேள்விகளையும் கேட்டிருந்தார்கள். அவர் சொன்னதுல சுருக்கமாக கூற போனால், அவர் சில சமயங்களில் ஈரானை பாராட்டுவார், சில சமயங்களில் அதை மறுதளிப்பார். அப்படித்தான் அவற்றை கருத்துகள் இருக்கின்றது. ஈரானை சொன்னார், இப்போதைய ரெஜிம் அதாவது இப்போதைய ஈரான் அரசு மாறிவிட்டது, இப்போதைய இருக்கிற அரசு ஷார்ப்பானவை, ஸ்மார்ட்டான மிகவும் நல்ல அரசு, அவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்கள், லெஸ் ரேடிக்கல் என்று சொல்லி, அவர்கள் தீவிரமானவர்கள் இல்லை என்று சொல்லியும், தாங்கள் ஹார்மோஸ் நீரிணை தொடர்பாக அதுதான் தனது பிரையோரிட்டியாக இருக்கும் என்று சொல்லியும், அதை திறப்பதுதான் தங்களது முக்கிய நோக்கம் என்றும், அது போருக்கு முதல் திறந்துதான் கிடந்தது. அதே போல இந்த ஈரான் அந்த F-15E விமானத்தை சுட்டு வீழ்த்திய தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ஈரான் டேலண்டட் மிலிட்டரி என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய படைத்துறை மிகவும் தரம் வாய்ந்தது என்றாலும் அவர்கள் எவில் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள், பேய்களாக இருப்பார்கள் என்றும். அதே சமயம் அவர்களுக்கும் சில சமயங்களில் லக் வேலை செய்யலாம், அதிர்ஷ்டம் வேலை செய்யலாம், அந்த அதிர்ஷ்டத்தால் தான் சுட்டு வீழ்த்தினார்கள் என்ற துணியில் பேசியிருக்கின்றார். அதே போல இந்த இரண்டாவது விமான தொடர்பாக சில ஊடகவியலாளர்கள் தெரிவித்த கருத்து தான் அவரை மீட்பதில் தங்களுக்கு சிரமம் வந்ததாகவும், ஈரானுக்கு தகவல்களை வழங்கிய ஊடகவியலாளர்களை தான் ஜெயிலுக்கு அனுப்ப போவதாகவும் கூறியிருக்கின்றார். அதே மறுபலமாக அவர் ஏனைய நாடுகளை குற்றம் சுமத்துவதை நிறுத்தவில்லை. குவைத்தை அவர் கூறியிருக்கின்றார், குவைத்துக்கு பேட்ரியாட் ஏவுகணைகளை எவ்வாறு பயன்படுத்துவதென்று தெரியாது என்று. ஆனால் அவருக்கு ஒன்று தெரிய வேணும், குவைத்துக்கு ஓகே பேட்ரியாட் ஏவுகணைகளை எப்படி பயன்படுத்துவதென்று தெரியாது, ஆனால் F-15 விமானங்களை எப்படி F-18 சுட வேண்டும் என்று தெரியும். அவர்கள் அமெரிக்கா 3 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். அப்ப அதை கூறியிருக்கின்றார். அதே சமயம் இன்னொன்றை கூறியிருக்கின்றார், சவுத் கொரியாவில் 45,000 அமெரிக்க துருப்புகள் இருக்கின்றன, ஜப்பானில் 50,000 அமெரிக்க துருப்புகள் இருக்கின்றன. ஆனால் சவுத் கொரியாவோ, ஜப்பானோ, நேட்டோவோ, ஆஸ்திரேலியாவோ யாரும் எங்களுக்கு உதவ முன்வரவில்லை என்று ஒரு குற்றத்தையும் சுமத்தி இருக்கின்றார். ஈரானுக்கு ஏன் பண்ணுகிறீர்கள், தொடர்ச்சியாக அந்த குடியிருப்புகள் மீது ஏன் குண்டுகளை வீசுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் தங்களுக்கு குண்டு வீச சொன்னார்களாம். ஏனென்று சொன்னால் குண்டை வீசினால்தான் இந்த ஆட்சியை ஃப்ரீடம் கிடையாது, சுதந்திரம் தங்களுக்கு கிடைக்கும் என்பதால் அந்த மக்கள் அந்த குண்டை அவர்கள் மீது வீசுவதை அந்த மக்கள் விரும்புகிறார்களாம் என்று பதில் அளித்திருக்கிறார். அவற்றை கேட்டால் அப்படித்தான் பதில் வரும். ஆனால் ஊடகவியலாளர்களுக்கு தெரியும், அவர்களுக்கும் ஒரு கொசிப்பு இருந்தானே, அவர்களும் அப்படித்தான் கேட்பார்கள். இனி நாளைக்கு இதுகள்லாம் முழுக்க தலையங்கங்களாக போடுவார்கள், போட்டு அது ஒரு ட்ரெண்டிங் தானே. அவற்றை பதிலும் அப்படித்தான் வரும், ஊடகவியலாளர் கேள்விகளும் அப்படித்தான் இருக்கும் என்று அப்படியே அவற்றை இன்னும் நிறைய அப்படியே போய்விட்டது. காலக்கெடுவை நீடிப்பீர்களோ என்று கேட்டிருந்தார்கள். இல்லை, ஏற்கனவே போதுமான அளவுக்கு காலக்கெடு கொடுத்தாச்சு என்று கூறியிருக்கின்றார். அதுக்கடுத்ததாக ஹெயின் கூறும்போது கூறியிருக்கின்றார், ஒரு வான்படை விமானம் சுடப்பட்டதாகவும்
ஏனென்று சொன்னால் இவர்கள் முதலில் கூறினார்கள் எல்லா விமானமும் தாங்கள் குண்டு வைத்து தகர்த்தது. 15 விமானத்தையும் யாரும் குண்டு வைத்து தகர்க்க போவதில்லை, குண்டு வைத்து தகர்த்ததாக கூறியிருக்கின்றார். இப்போது கூறுகிறார் ஒரு விமானத்தை சுட்டதாகவும் அதில் ஒரு படையினர் காயமடைந்ததாகவும் கூறியிருக்கின்றார். பீட் ஹெசத்தை பொறுத்தவரையில் அவர் ட்ரம்பின் புராணமே பாடினார். என்னென்றால் ட்ரம்ப் வந்து அவரின் வழிகாட்டலில் தான் இந்த போர் நடக்கிறது என்று சொல்லியும் அவரின் தலைமையில் இந்த போரை தாங்கள் வெல்லுவோம் என்று சொல்லியும் இந்த இரண்டாவது விமானி வந்து 24 மணி நேரம் அவற்றை தொடர்புகள் இல்லை என்று சொல்லியும் பிறகு முதலாவது அவர் டிரான்ஸ்பொண்டரில் வந்து முதலாவது அவற்ற மெசேஜ் வந்தது என்னென்று சொன்னால் கோட் இஸ் குட் என்று வந்தது என்று சொன்னார். கடவுள் நல்லவர் என்று சொல்லி ஒரு மெசேஜ் வந்ததாகவும் அதுக்கு பிறகுதான் அவரை தாங்கள் மீட்டதாகவும் இப்போது இந்த ஹெசத்தை நீங்கள் பார்க்கும்போது அடிக்கடி கடவுளை துணைக்கான அழைப்பதுண்டு. அதே போல ட்ரம்புடன் நீங்கள் விளையாடக்கூடாது என்று கூறியிருக்கிறார். ட்ரம்புடன் விளையாடுபவர்களுக்கு ஒன்றைத்தான் சொல்ல விரும்புவதாகவும் நீங்கள் ட்ரம்புடன் விளையாடும் போது ஒன்றை யோசியுங்கள், போய் சொலோமனியை அல்லது மதுரோவை அல்லது ஹெமானியை கேளுங்கள், ட்ரம்புடன் விளையாடும் போது எப்படி இருக்கும் என்று அவர்களை கேளுங்கள் சொல்லுவார்கள் என்று கூறியிருக்கின்றார். அதே போல ஈரான் வான் பரப்பை வந்து தாங்கள் தான் ஆட்சி செய்வதாகவும் முதலாவது விமானியை மீட்கும் போது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஈரான் வான் பரப்பை தாங்கள் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் கூறியிருக்கின்றார். இன்னும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் போல் இருக்கின்றது. இதை சிந்தித்து பார்த்தேன் எப்படி இந்த கேள்வி உங்களிடம் தொடுக்கலாம் என்று. அதாவது அந்த 2 விமானிகள் காணாமல், அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பொழுது காணாமல் போனவர்கள் ஒருவர் 2 நாட்கள் இந்த மீட்பு பணியில் இருந்தார் என்ற விடயங்கள் நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவாக கூறினீர்கள். ஆனால் இப்பொழுது சில தகவல்கள் கசிந்து வருகின்றது என்னவென்று சொன்னால், அந்த விமானியை திட்டமிட்டுத்தான் அவ்வாறு அந்த விமானத்திலிருந்து அந்த பகுதிக்கு அவரை இறக்கிய அல்லது சுட்டு விழும் பொழுது ஒரு திட்டத்தோடு அவர் இறங்கியிருப்பார் போல் இருக்கின்றது. இந்த மீட்பு பணிக்கு 155 விமானங்கள் பயன்படுத்தப்பதாக. கமான், ஒருவரை மீட்பு 155 விமானங்கள் எனக்கென்ன புரியவில்லை. இதில் வேறு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது போல் தெரிகின்றது. அதை முயற்சி செய்து பார்த்திருக்கின்றார்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. நீங்கள் தானே ஆய்வு செய்திருப்பீர்கள். எவ்வாறு இதே என்ன காரணத்துக்காக இந்த 155 விமானங்களை பயன்படுத்தினார்கள்? எல்லோருக்கும் இந்த கேள்வி ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. இப்ப மதுரோவை இரவிரவாக போய் டெல்டா படையினர் கைது செய்து கொண்டு வந்தது போல இந்த ஈரானுக்கு ஒரு தரை இறக்கத்தை மேற்கொண்டு ஈரான் அந்த அணு சக்தி மையம் இஸ்பஹான் பகுதியில் இருக்கின்ற யுரேனியத்தையோ அல்லது ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு வந்துட்டு இது யுரேனியம் என்று சொன்னா யாரும் கேட்க போறதில்லை. இப்ப இந்த விமானியை பற்றி அவர் யார் என்று அவர் ஒரு இதுக்கு பேட்டி கொடுக்கவும் இல்லை, அவர் யாருன்னு தெரியாது, அவற்றை பேரு இதுவரையில வெளியிடவில்லை, கேர்னல் என்று மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும். இப்ப அவர்கள் சொல்றதுதான் கேட்க வேண்டும். அதே மாதிரி இப்ப யுரேனியத்தை தூக்கி வந்துட்டோம் என்றால் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. என்றால் 2025ஆம் ஆண்டு கூட எல்லாம் அடைஞ்சது யுரேனியம் இல்லை என்றார்கள். இப்ப திருப்பி வந்து யுரேனியம் நிக்குது அதுல. அப்ப சொன்னது பொய் என்று தெரிகிறது. அதே போல ஒரு நடவடிக்கை தான் இது. உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரிப்போலி கப்பல் வந்திருந்தது, அதில் சிறப்பு படையினர் வந்தார். அதுக்கு பிறகு ட்ரிப்போலி கப்பல்ல இருக்கிற F-18 வந்து டிஃபரெண்ட், அது வேற F-18, அது கொஞ்சம் தான் நீங்க. அது இந்த F-18 என்னன்னா இந்த எலக்ட்ரானிக் சிக்னல், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்ற ரடார் சிக்னல், ரேடியோ சிக்னல் எல்லாத்தையும் பிளாக் பண்ணும், ஒரு ஏரியாவை கவர் பண்ணும். அதை கவர் பண்ணி அதுக்குள்ளான கம்யூனிகேஷனை இல்லாமல் செய்யும். அந்த F-18 பறந்தது என்றால் அந்த அதுதான் மதுரோவுக்கும் செய்தவர்கள், அதைத்தான் மதுரோவுக்கும் செய்தவர்கள். அப்ப அந்த விமானமும் வந்திருந்தது போன வாரம். அப்ப ஒரு நடவடிக்கை நடக்க போறது என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த விமானி வீழ்ந்த பிற்பாடு இவர்கள் சில சமயங்களில் 2 பேரையும் ஒன்றாக தூக்கி இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒருவர் நிற்கிறார் என்று கசிய விட்டது CIA நடவடிக்கை என்று இப்போ சொல்கிறார்கள். என்னன்னு சொன்னால் இப்ப என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இன்னொரு விதமாக ஒருவர் உள்ளுக்கு 2வது விமானியை தாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், அவரை தாங்கள் தரை வழியாக கைட் பண்ணி கூட்டிக் கொண்டு வருகிறோம் எடுப்பதற்கு CIA உள்ளுக்குள் ஒரு தகவலை கசிய விட்டதாக அமெரிக்கா சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் ஈரானியரை குழப்புவதற்கு சொல்லி. அப்ப உண்மையில் அதை பொய்யாகத்தான் அதை கசிய விட்டார்களோ என்றதும் தெரியாது. அப்ப அப்படி அவரை மீட்பது என்று சொல்லி போய் இறங்கி இருக்கிறார்கள். இறங்கினது வந்து கிட்டத்தட்ட இஸ்பஹானுக்கு கிட்ட என்றுதான் சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் இல்லை தூரம் என்று சொல்லி.
ஆனால் அதாவது ஈரானால் முன்பு கைவிடப்பட்ட ஒரு பழைய விமான நிலையத்தை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஃபார்ம் லேண்ட் என்று சொல்றது அதுல அதில் தான் இறங்கி இருக்கிறது 2 CM-130 விமானம். அந்த விமானத்துக்குள் இந்த MH-6 ரக உலங்கு வானூர்திகளை ஒரு விமானத்துக்கு 2 கொண்டு போகலாம். 2 விமானம் இன்றைக்கு 4. அப்ப கணக்கு சரியா வருது. 4 உலங்கு வானூர்தி அங்க சேதம் இன்றைக்கு சரி. அப்ப 4 கொண்டு போயிருக்கார்கள். அதில் தான் சிறப்பு படையினர் குயிக்காக போய் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வது. அப்ப ஒரு தளத்தை அமைத்திருக்கிறார்கள், ஒரு ஓடுபாதையை அமைத்திருக்கிறார்கள், 200 பேரை கொண்டு போயிருக்கிறார்கள் என்னும் போது முதலே ஒரு சந்தேகம் வந்தது. 200 பேர் உளவு விமானங்களோடு ஒருவரை மீட்க போனார்களா? அவர்களுடைய திட்டம் வேறு. இந்த மதுரோவை தூக்கியது போல இந்த யுரேனியத்தை தூக்குவது அல்லது வேறு ஏதாவது ஒரு சிறப்பு நடவடிக்கைக்கு தான் அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் நிலைமை தலைகளாக மாறிவிட்டது என்று சொன்னால் இவர்களுடைய F-18 அந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டம் ஒன்றும் அவங்கள் அதுகளை பாவிக்கிற ரடார் பாவிக்கிற ஈரான். நீங்க F-18 F-35 எல்லாம் சுடும் போது அவர்கள் ரடார் பாவிக்கல, அவர்கள் ஹீட் சீக்கிங் அப்படித்தான் பாவிக்கிறார். அதாவது ஒரு சிக்னலை நீங்கள் அனுப்பி அதை திரும்பி வர வேண்டும் என்றால் தான் சிக்கல். ஏனென்றால் இந்த சிஸ்டங்கள் அதை உறிஞ்சிவிடும். அங்கிருந்து வாரதை ரிசீவ் பண்ணி டார்கெட் பண்றா ஈஸி. அங்கிருந்து வாரதை போய் கொடுத்து கொண்டிருக்கும். அதுதான் இவங்க பாவிக்கிறது. அப்படியான நிலையில தான் இவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. ஈரான் பதில் தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. இப்ப ட்ரம்ப் கூறுவதை பார்க்கும் போது நீங்கள் அதாவது முதலில் இந்த ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்ப ட்ரம்ப் கூறுவதை பார்க்கும் போது அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர் கூறுகிறார் 4 பொம்மர்ஸ் என்றால் குண்டுவீச்சு விமானம். 4 குண்டுவீச்சு விமானம் என்றால் கிட்டத்தட்ட B-2 அல்லது B-52 ரக குண்டுவீச்சு விமானங்கள், 64 ஃபைட்டர்ஸ் என்று சொன்னால் தாக்குதல் விமானங்கள், F-15, F-80, F-16 போன்ற தாக்குதல் விமானங்கள். அடுத்தது 48 டேங்கர்ஸ், 13 ரெஸ்கியூ அதாவது 48 எரிபொருள் நிரப்பு விமானங்கள், 13 மீட்பு படை விமானங்கள், எல்லாமே 155 விமானங்கள் போயிருக்குது என்றால் ஒருவரை தூக்குவதற்கு 155 விமானம். இவரும் நம்ப மாட்டாங்க. நீங்களே சொன்னீர்கள் அதை என்னென்று நம்புவதென்று. இதுதான் அவர்களின் நடவடிக்கை. ஆனால் ஈரான் கடுமையாக தாக்கி இருக்கிறது. இவர்கள் பலவற்றை மறைத்து விட்டார்கள். ஈரான் காணொலியில் நீங்கள் பார்க்கும் போது தெரியும், பெருமளவான தாக்குதல் அங்க நடைபெற்றிருக்கிறது. ஈரான் இப்போது சொல்லி தங்கள் 4 பேர் அந்த தாக்குதலில் தங்கள் தரப்பில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. மக்கள் கூடி கையில் கிடைத்த ஷாட்கன்னாக இருக்கலாம், ரிவால்வராக இருக்கலாம், கையில் கிடைத்த ஆயுதங்களால் சண்டையிட்டதாகத்தான் கூறப்படுகிறது. அதுல விழுந்து அவர்கள் இந்த படங்களை இப்போது இன்னும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது கிடைக்கின்ற தகவல்களில் நீங்கள் அந்த விழுந்து கிடக்கின்ற விமானங்கள் பாகங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் குண்டுதுளை துளைகள், விமான ஏவுகணையின் சிதறல்கள் எல்லாம் அதில் வடிவாக தெரிகிறது. மற்றது ஒரு விமானம் எரிஞ்சு கொண்டு விழுகிறதையே அது தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப அங்கங்கே சிதறி கிடக்கிற சாமான்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப வெடிகுண்டுகளை வெடிமருந்துகளை எல்லாம் பெருமளவில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்குரிய ஸ்பெஷல் கண்டெய்னர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நினைக்கிறேன் அந்த சிவகாரன் பகுதிக்கு புகுந்தால் அங்கு அந்த வெடி வச்சு அதனை தகர்ப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது. ஒரு பெரிய ஒரு திட்டம். அவர்கள் அந்த திட்டம் அது சரி வந்திருந்தால் ஒரு இரவு அந்த தளத்தை வைத்துக் கொண்டு இந்த இஸ்பஹான் பகுதிக்குள் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த பிரதேசத்தை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 48 மணி நேரம் வைத்திருந்தேன். அமெரிக்க கொடியையும் கொண்டு வந்திருக்கிறார். கொடியையும் அதில் ஏற்றுவதற்காகத்தான் இருக்கலாம் நினைக்கிறேன். இப்ப கொடி எல்லாத்தையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஈரான் கொடியை கைப்பற்றிருக்கார்கள். சில ஐடென்டி கார்டுகள் கூட அதுல விழுந்து போய் கிடக்கின்றது. அதில் ஒரு பெண் மேஜர் ஒரு ஆள், அவற்ற ஐடென்டி கார்டு தான் விழுந்து போய் கிடக்கின்றது. அப்படி தடைய பொருட்களை இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். விமானங்களை பொறுத்தவரையில் 15 விமானங்களை அந்த நடவடிக்கையில் இழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 155ல 15 கிட்டத்தட்ட 10% விமானங்களை அந்த நடவடிக்கையில் இழந்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை தனியா இவரை மீட்பதற்கானதில்லை. அதாவது சில சமயங்களில் தோல்வி அடைந்தால் மீட்பு நடவடிக்கை வெற்றி என்று காட்டுவதற்காக இரண்டையும் ஒன்றாக செய்தது போலதான் தெரிகிறது. ஒருவேளை அந்த டெஸ்டிங் களத்தை பரீட்சித்து பார்த்திருக்கிறார். நீங்கள் கூறுவது போல் நம்ப முடியாது. ஒரு 150 விமானங்களை எப்படி இவர்கள் ஒருவரை மீட்டெடுப்பதற்காக பயன்படுத்துவார்கள் என்பதை இப்ப நீங்கள் நிறைய விடயங்கள் கூறினீர்கள்.
ஒரு திட்டத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் தினம் அதில் சாதித்திருந்திருப்பார்கள் என்றால் இன்று வெற்றி விழா கொண்டாடிப்பார்கள், கொடியேற்றி இருப்பார்கள். அது இல்லாமல் போய்விட்டது ஈரானுடைய அந்த எதிர்ப்பு நடவடிக்கையினால். இதே நேரத்தில் அரசோகளை இப்போ உங்களுக்கு தெரியும், போர் ஆரம்பித்த பொழுது ஆயுதங்களை கீழே போடுங்கள், சரணடையுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு 48 மணி நேர அவகாசம் கொடுத்தார்கள். பிறகு 5 நாள் அவகாசம் கொடுத்தார்கள், 10 நாள் அவகாசம் கொடுத்தார்கள். இப்பொழுது மீண்டும் 48 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் வரப்போகின்றது. இன்னும் சில மணி நேரங்களில் 48 கேளங்கள் வரப்போகின்றது. அப்படி என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் 2 அல்லது 3 வாரத்துக்கு இந்த போரை முடிக்க வேண்டும் என்று சொன்னது. நிச்சயமாக இந்த தடவை தாக்குதல் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? குறிப்பாக ஈரான் இன்னும் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது போல் தெரிகின்றது. இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? அப்படி கப்பல் மீது தாக்குதல் நடத்தினால் தங்களுடைய கடற்படையினருக்கு அது மேலதிகமான ஆபத்தை ஏற்படுத்தும். அப்ப நாங்கள் இங்கே இருந்து விலக வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் தான் இப்பொழுது செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதாவது இவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தியது நீங்கள் பார்க்கலாம். கப்பல் மீதான தாக்குதல் ஈரான் உரிமை கோரியிருக்கிறது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை பற்றி அமெரிக்காவின் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதாக. பிறகு இப்போது அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் இல்லை என்று சொல்கிறது. அதே போலதான் ஹிஸ்புல்லாக்கள் கூறினார்கள் லெபனானுக்கு அருகில் இருக்கிற கடற்கரை வைத்து இஸ்ரேலிய கப்பல் ஒன்றை தாக்கியது என்று. அதற்கு பிறகு இஸ்ரேல் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒரு ஊடகம் போட்டிருந்தது, அது எங்கட கப்பல் இல்லை, பிரித்தானியா கப்பல் என்று. பிறகு பிரித்தானியா போட்டிருக்கின்றது, இல்ல இல்ல அது எங்கட டிராகன் என்ற அந்த கப்பல் தாக்கப்படவில்லை என்று பிரித்தானியா என்ற டெலிகிராஃப் போட்டிருக்கு. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை, இந்த கப்பலோ இந்த கப்பலோ என்று. பார்க்க போனால் எது உண்மை என்றது, ஜெருசலம் போஸ்ட் போட்டது உண்மையா, அல்ல டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் போட்டது உண்மையா, அல்லது டெலிகிராஃப் போட்டது உண்மையா என்றதே பெரிய ஒரு பிரச்சனை. கனவற்றை அவர்கள் மறைக்கிறார்கள். இப்ப ஈரான் சொல்வதில் கணக்கு உண்மை இருப்பது போலதான் தெரியும். உண்மை என்றுதான் தெரிகிறது. என்று சொன்னால் அவர்கள் தாக்கிய பிற்பாடு சொல்கிறார்கள் உண்மைதான் என்று சொல்லி. அவர்கள் முதல் சொல்லும் போது மறத்து விட்டு. அப்ப அதே போலதான் இருக்கலாம். இப்போது நீங்கள் கேட்டது போல இந்த 48 மணி நேரம் என்றது எதை தாக்க போகிறார்கள்? ஈரான் தெளிவாக கூறிவிட்டது. இப்ப $30 பில்லியன் பெறுமதியான டேட்டா சென்டரை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எரிசக்தி நிலையங்கள் ஈரான் தாக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கு நிறைய இலக்குகள் இருக்கின்றன. ஈரான் மெதுவாகத்தான் தாக்குறது, மெதுவாக பழைய ஏவுகணைகளை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்களுடைய கடற்படையின் ஸ்பீட் போட்டோ அதுல மிசைல்ஸ் போட்டோ ஒன்றும் பயன்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை. என்று அங்க யாரும் வந்தா தானே அதை அடிக்கிறதுக்கு ஒருத்தரும் அங்காளி பக்கம் இல்லை ஹோமோஸ் நீரிணை பகுதியில். அப்ப ட்ரம்பின் ஆகமிஞ்சி போனா கார்பெட் பொம்மிங் செய்ய வேண்டும். கார்பெட் பொம்மிங் ஏற்கனவே இவர்கள் செய்து விட்டார்கள். இயலுமானவரை இவர்கள் தாக்குவது எங்கு தாக்குகிறார்கள்? வைத்தியசாலை, பாடசாலை, பல்கலைக்கழகங்கள். எங்கது ஆயுத கிடங்குகள் அது தாக்கினாலும் அது டம்மியத்தான் தாக்குகிறார்கள். உள்ளுக்கு இறங்கினால்தான் அந்த மலைப்பகுதிக்கு ஏதாவது செய்யலாம். அதுவும் இறங்க முடியாத ஒரு நிலை. ஆனால் இவர்கள் இதை முன்னுக்கு இந்த 48 மணி நேரம் அப்படி சொல்லிக்கொண்டு பின்பலமாக இவர்கள் இந்த அமைதி முயற்சிக்கு புஷ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாகிஸ்தான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் கட்டார் வெளிவார அமைச்சர் ஈரான் வெளிவார அமைச்சரோட பேசியிருக்கிறார். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹில் என்ற ஊடகம் போட்டிருக்கின்றது, அமெரிக்கா மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு ரிசெஷனுக்கு அமெரிக்கா போகின்றது என்று சொல்லி போட்டிருக்கிறது. இப்போது ட்ரம்ப் கூறுகின்றார் தனக்கு இந்த ஹோமூஸ் தான் ஒரு பிரையாரிட்டி என்று கூறியிருக்கின்றார். அதே போல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நெத்தனியாவு ட்ரம்பிடம் கேட்டிருக்கிறார் போர் நிறுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று. அப்ப அவருக்கு ஓரளவு தெரிகிறது இவர்கள் போர் நிறுத்தத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லி. இப்ப ஈரான் தனது 15 அம்ச கோரிக்கையை கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான். நாங்கள் காலையில் பேசியிருந்தோம், பாகிஸ்தான் ஜேடி பேன்ஸுக்கும் பாகிஸ்தான் அசீர் முனியர் அவர்களுக்கும் மற்றது ஈரானிய வெளிவார அமைச்சருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை. ஈரான் இப்போது தனது 15 அம்ச கோரிக்கை அதில் சிலவற்றை போட்டிருக்கிறார்கள். அதாவது ஹார்முஸ் நீரிணை செக்யூரிட்டி, அது இந்த நிதி அறவீடு, ஈரான் மீதான முற்றுமுழுதான தடையை நீக்க வேண்டும், ஈரான் சுதந்திரமாக அணு சக்தியை எரிசக்திக்காக பயன்படுத்துவதை அனுமதிக்க வேண்டும் என்று பலவற்றை ஈரான் போட்டிருக்கிறது. இனிமேல் அதாவது பெர்மனண்டான சொல்யூஷன் மற்றது பிராந்தியத்தின் உறுதித்தன்மை ஈரான் கையில தான் இருக்கணும் என்று ஈரான் தண்டையை கொடுத்திருக்கிறது. ஈரான் எந்த விதத்தில் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இப்போது
அப்பர் ஹேண்ட் என்று சொல்றது. ஈரான் தான் ஈரான் கை ஓங்கி இருக்கிற நிலையில் ஈரான் சொல்வதைத்தான் அமெரிக்கா கேட்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இருந்தாலும் அவர்கள் இந்த தரையிறக்கத்தை கூட நாங்கள் சொல்ல வந்த என்னென்றால், ஒரு யுரேனியத்தை கைப்பற்றி விட்டு நாங்கள் எங்கள் லட்சியம் அல்லது எங்கள் கோல் நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் முடிக்கத்தான் இருந்தவர்கள். அதுவும் முடிக்க முடியாமல் போய்விட்டது. இப்போது ஏதோ ஒரு வகையில் தாங்கள் தோல்வி அடையாதது போல பாகிஸ்தான் ஊடாக ஒரு செய்கிறார்கள். இப்போ ட்ரம்பை பொறுத்தவரையில் இன்னொன்றையும் அவர் சொன்னார். இந்த 48 மணி நேர சொல்லி போட்டு சொன்னார், ஈரான் பீப்புள் ஸ்மார்ட் ஆனவர்கள், ஒரு நல்ல ஒரு டீல் உடனடியா வரும், வெரி சூன் அது வரும் என்று தான் நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார் என்று சொன்னீர்கள். என்னவென்று சொன்னால், ஹார்முஸ் நீரிணை தான் தன்னுடைய ப்ராரிட்டி என்று சொன்னார் என்று. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எத்தனையோ நாடுகளுக்கு திட்டினார், எங்களுக்கு ஹோமோஸ் நீரிணை தேவையில்லை, உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் போய் அதை கைப்பற்றுங்கள், நீங்கள் போய் அதை திறந்து விடுங்கள் என்று திட்டி கழித்தார். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அடிக்கடி கூறுவது போல் அபாஸ் அராக்சி அவர்கள் கூறியிருக்கின்றார், அமெரிக்கா கண்மூடித்தனமாக படுகொலை செய்கின்றது. இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எவ்வாறு அமெரிக்காவுடைய இந்த ப்ரையாரிட்டி மாறியது? இந்த ஹார்முஸ் நீரிணையை திறக்க வைப்பதுதான் தன்னுடைய ப்ரையாரிட்டி என்று அந்த முடிவுக்கு வந்தார் போரில். என்னென்று சொன்னால், இப்போது ஹார்முஸ் நீரிணையால அமெரிக்காவின் தடைகளையே யாரும் மதிப்பதில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டது. எல்லோரும் இப்ப அமெரிக்காவுடன் தான் பேசுகிறார்கள். இன்று கப்பல், மலேசியாவின் கப்பல் ஒன்று, எண்ணெய் கப்பலை வந்திருக்கின்றது. அதுக்கு ஈரான் தூதரகம் ஒரு தகவலை போட்டிருக்கிறது. மலேசியா அதுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது. அதுக்கு ஈரான் போட்டிருக்கிறது, நண்பர்களை நாங்கள் எப்போதும் மறப்பதில்லை என்று. அப்ப எத்தனையோ நட்பு நாடுகளை ஈரான் இப்போது தன் பக்கம் சேர்த்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர், இப்ப பிரான்ஸ் அதிபரின் கருத்துக்களோ, இத்தாலியின் அதிபரின் கருத்துக்களோ, ஸ்பெயின் அதிபரின் கருத்துக்களோ பலர் இப்போது மாறிவிட்டார்கள். இப்போதான் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியாவை கூட தீர்க்கிறார் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டது. அப்ப இந்த ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முற்றுமுழுதாக கண்ட்ரோல் பண்ணுமாக இருந்தால் ஈரான் அதற்கு மிகப்பெரிய ஒரு பிராந்திய வல்லரசாக மாறிவிடும். இந்தியா கூட இதுவரை காலமும் இஸ்ரேலுடன் நின்றது, அமெரிக்காவுடன் நின்றது. இப்போது போய் இந்தியாவுடைய 2 கப்பல்களும் இப்போது வந்திருக்கின்றன. ஈரானிடமே காசை கொடுத்து வாங்குகிறது. இங்க புதுடில்லியில் இருக்கிற ஈரானிய தூதரக அதிகாரி கூறியிருக்கிறார், பிரிக்ஸ் இந்த போர் தொடர்பாக அறிக்கையை விட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பிரிக்ஸுக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அதே போலதான் G7 நாடுகளின் பிரச்சனையுமாக இருக்கலாம். அப்ப என்னடா, பொருளாதாரம் தான் மிக முக்கியமானது. நான் இப்போது கூறினேன், இந்த கில் என்ற பத்திரிகை போட்டிருக்கிறது, அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்க போகிறது. ஹார்முஸ் நீரிணையின் கட்டணம் மறவிடப்படுமாக இருந்தால் அது இந்த பெட்ரோல் டாலர் ஒப்பந்தம் மாதிரி யுவான் ஒப்பந்தத்தை, உடன்பாட்டை கொண்டு வந்துவிடும். ஏற்கனவே சீனாவுக்கு எல்லோருக்கும் சொல்கிறார்கள் என்ன, பெட்ரோல் எரிபொருள் பற்றாக்குறை. ஆனா சீனாவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. சீனாவுக்கு கப்பல் போய்கொண்டேதான் இருக்கின்றது. அப்போ சீனா தான் அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக போட்டி. ஆனால் சீனாவை பாதிக்காது இந்த போரில் அமெரிக்காவும் மேற்குலகம் சிக்கி போய் நிற்பது என்பது அந்த அவர்களுடைய கொள்கையை தலைகளாக மாற்றிவிட்டது நிலையாக. இப்போது ஹார்முஸை பழைய நிலைக்கு கொண்டு வருவது எப்படி? இதைத்தான் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு கேலியாக போட்டிருந்தார். இப்ப வேலையில்லாற்ற போரின்ற கொள்கையும் என்னென்று சொன்னால் ஹார்முஸை திறப்பதா എന്നിട്ട് அவர் கீழே அது முந்தி திறந்தாங்க அந்த போருக்கு முதலாண்டு. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி, அதுதான் அந்த படைத்துறை ஆய்வாளர் கூறுகிறார்கள், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி போரியல். என்னென்னு சொன்னால், இங்க ஸ்ட்ராட்டஜியை அமெரிக்காவில் 5 ஸ்டார் ஜெனரலோ அல்லது 4 ஸ்டார் ஜெனரலோ வகுப்பதில்லை. பீட் ஹெசத் ஒரு மேஜர், மற்றது ட்ரம்ப் அவர்கள் 5 ஸ்டார் ஜெனரல்டையோ அல்லது 4 ஸ்டார் ஜெனரல்டையோ கேட்பதில்லை. ஆனால் ஈரானில் அப்படி இல்லை. ஈரான் புரட்சிகரப்பட அது சுயாதீனமாக இயங்குறது. அதுதான் முடிவெடுக்கும், எந்த தாக்குதலை செய்வது, என்னத்தை செய்வது, எந்த ஏவுகணையை பயன்படுத்துவது என்னன்றது. அதுதான் அவங்களுக்கு தான் ஃபீல்ட் கொமாண்டர்ஸ். அது இப்ப உங்களுக்கு இப்ப அமெரிக்காவில் அண்மையில் நீக்கப்பட்ட ஜெனரல், இந்த ஜெனரல் 7 ஜனாதிபதிக்கு கீழே பணியாற்றியவர். 4 ஸ்டார் 4 ஸ்டார் ஜெனரல், 7 அமெரிக்க ஜனாதிபதிக்கு கீழே
அவர் அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றிய ஒரு ஜெனரல். எத்தனையோ களமுனைகளை கண்டவர், எத்தனையோ சிறப்பு படையில கூட இருந்தவர். அவர்களுக்கு தெரியும் எது இந்த நடவடிக்கை வெற்றி பெறும், எது வெற்றி பெறாது என்று. ஆனா அங்கு அதை கேட்பதில்லை. அப்ப அதை கேட்பதில்லை என்றால் எங்கேயோ தொடங்கி ரெஜிம் சேஞ்ச் என்று தொடங்கி, அணு ஆயுதத்தை அகற்றுறது என்று தொடங்கி, யுரேனியத்தை எடுக்கிறது தொடங்கி, கடைசியில இப்ப ஹார்முஸ்ல வந்து நிற்கும். சரி, நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வேண்டும். மிகவும் சுருக்கமாக கூறுங்கள். நாங்கள் இந்த தலைப்பு தொடர்பாக நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த போர், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான நடக்கின்ற போர், அது அந்த 3 நாடுகளாக இருந்தாலும் கூட வேறு நாடுகள் இதுக்குள் ஈடுபட்டு விட்டது, நேர்முறை அல்லது மறைமுகமாகவோ ஈடுபட்டு விட்டது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் பாகிஸ்தான் தொடர்பாக கூறும்பொழுது, இப்போ நீங்கள் பிரிக்ஸ் தொடர்பாக கூறினீர்கள். இந்தியாவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? அதாவது இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவுநிலை மிகவும் படுமோசமாக இருந்தது. அதன் பின்னர் இந்தியா ரஷ்யாவோடு சில ஒப்பந்தங்கள் செய்வதனால் அமெரிக்கா சந்தர்ப்பத்தை பார்த்து சில விட்டு கொடுப்புகளை கொடுத்தாலும் கூட அந்த உறவு நிலை பெருசாக மாற்றத்தை காண முடியவில்லை. இப்போ இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாகிஸ்தான் இதில் மும்முரமாக ஈடுபடுவதும், இந்தியா சற்று தயங்கி கொண்டிருப்பதும் எவ்வளவு பின்னடைவை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய ஓரளவுக்கேனும் உலக பரப்பில் ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு தடை வந்திருப்பது போல் தெரிகின்றது. உண்மைதான். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா வந்து தனக்கு இருந்த மரியாதையுடன் இருந்திருக்கலாம். தான் அமெரிக்கா என்ற நினைப்பு, இஸ்ரேலுடன் சேர்ந்துட்டால் நானும் அமெரிக்காவா வந்துடலாம் என்று. அதுதான் பிரச்சனை. இஸ்ரேலுடன் சேர்ந்து அந்த பாகிஸ்தானுடனான அந்த போருக்கு போகாமல் இருந்திருந்தால் இந்தியாண்ட அந்த மரியாதை தப்பி இருக்கு. அந்த போரின் தோல்வி வந்து இந்தியாவை அடைத்துறை ரீதியாக அந்த பிராந்தியத்தின் வல்லரசு என்ற நிலையிலிருந்து இறக்கி விட்டது. அதுல பாகிஸ்தான் இது உயர்ந்தது. அது பாகிஸ்தான் நடத்துகிற போர் சீனா தான் நடத்தியது. இப்போது நடத்துகிறது ஈரான் போரும் சீனா நடத்துகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு களம். தங்களோட ஆயுதங்களை பரிசீலிப்பதற்கு, மற்றது மேற்குள்ள ஆயுதங்களை படிப்பதற்கு, அதை எப்படி முறியடிப்பதற்கு இதுல கணக்க இராணுவ ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனால் அதுதான் முதலாவது தோல்வியாக முடிந்தது. அதற்கு பிறகு இந்த போர் நடப்பதற்கு முதல் 25ஆம் தேதி மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் அங்கு போனது வந்து அது போயிருக்க கூடாது. யார் அட்வைஸ் பண்ணார்கள் என்று தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய பாதகம். ஆனால் ஈரான் இப்போதும் மன்னித்து விடுகின்றது. ஈரான் மன்னித்து இப்போதும் எண்ணெயை கொடுக்கின்றது இந்தியாவுக்கு. ஃபாதர்லேண்ட் என்று இஸ்ரேலை கூறிவிட்டு இப்போது மதர்லேண்ட் என்று சொல்லி ஈரான்கிட்ட எண்ணெயை வாங்குற நிலைமைக்கு வந்திருக்கிறது. இப்ப யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் உங்கள் கொள்கையில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது இன்னொரு நாட்டை சார்ந்திருப்பது ஒரு நீங்கள் வல்லரசாக முடியாது. இன்னொரு நாட்டை சார்ந்திருந்த வல்லரசு என்றால் என்ன? நீங்கள் ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அந்த இதை இந்தியா இழந்து விட்டதாகத்தான் தெரியும். அடுத்ததாக பொருளாதார ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருளாதார ரீதியாக இப்போ ஏற்கனவே இந்தியாவுக்கு இருந்த பொருளாதார சுமையை இந்த நெருக்கடி மிகவும் அதிகரித்து விட்டது. ட்ரம்பின் வரி ஒரு பக்கம், H-1B விசாவின் நெருக்கடி ஒரு பக்கம், வளைகுடா நாடுகளின் பணியாற்றுகின்ற பெருமளவான மக்கள் திரும்பி வருவது ஒரு பிரச்சனை. துபாய் பகுதியில் இந்தியாவின் முதலீடுகள் அதிகம், அவ்வளவும் போய்விட்டது. ஹைஃபா துறைமுகத்தை தாக்குகிறார்கள் தொடர்ச்சியாக. அது வந்து அம்பானின் முதலீடு இருக்கின்ற துறைமுகங்கள். இப்ப எல்லாம் தவறாக அவருடைய ஸ்ட்ராட்டஜி முழுக்க தவறாகி போய்விட்டது போலதான் தெரிகின்றது. இதிலிருந்து எவ்வாறு மீளுவதென்றது, இப்ப இலங்கையில் கூட கலைக்கும் போது சொன்னார்கள், மெல்ல மெல்ல மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாட்டை அமெரிக்கா செய்து விட்டது. இந்தியாவால் தடுக்க முடியாது. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல நேரம் கூடிவிட்டது. நாங்கள் இன்னொரு நாளைக்கு இதை பற்றி பேசலாம். நிச்சயமாக. நன்றி அரசுகளை, மிகவும் சிறப்பு. வளமை போல் பல தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.